இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து என் தேவாதி தேவனுக்கும் பேசபாவின் ஸ்தாபகர் ஆசிரப்பா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருமையாய் நம்மை 7 மாதங்கள் 6 மாதங்களை கிருபையாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வருடத்தின் பாதி நாட்களை நாம் கடந்து விட்டோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவர் எனக்கு பாராட்டின தயவு இரக்கம். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனு கூட நம்ம இன்னைக்கு உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உபவாசத்தோடு வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் உபவாசத்தை பண்டிகையாய் மாற்றப் போகிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர் அருமையான வார்த்தை கொண்டு வந்திருக்கிறார். அது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த 7வது மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் உபவாசத்தோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கும்படியா இவ்வளோ நேரம் ஆராதித்தோம், நம்ம ஜெபம் பண்ணினோம், ஆண்டவருடைய எல்லா மகிமைப்படுத்தினோம் அவருடைய நாமத்தை. இந்த வேளையில் நம்ம அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் அவருடைய வார்த்தைக்காக, அதிகாரம் உள்ள வார்த்தை, அது விடுதலை கொடுக்கிற வார்த்தை, அது பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தைக்காக ஒரு நிமிஷம் என்னோடு பேசுங்கப்பா. இந்த நாளில் நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், பலவீனமாய் வந்திருக்கிறேன்ப்பா, வேதனையோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு வந்திருக்கிறேன், தாகத்தோடு வந்திருக்கேன். என்னோடு பேசுங்க, ஒரு நிமிஷம் என்னோடு பேசுங்க. அண்டே ஒரு நிமிஷம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லுகிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்புகிற காரியமாகும்படி வாய்க்கும் என்று எசேயா 55:11 கர்த்தரே சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தாவே என் கண்மலையும் என் மீட்புமாகி கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு வறுமையான ஒரு வார்த்தையை நாம் கொடுத்திருக்கிறார். நாம் வாசிப்போம், எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உபவாச கூடைகளை ஆண்டவர் எப்படி நம்ம வெளிப்பட போகிறார்? காண்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். இங்க ஆகாரே என்ன சொல்றாங்க? நீர் என்னை காண்கிற தேவன். வேதத்துல முதல் பெண்மணி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று ஒரு நல்ல ஒரு நாமத்தை அவள் இங்க சொல்றா. வேதத்துல ஆதாம் கூட பெயரிடல் ஆண்டவருக்கு, மிருகங்களுக்கு பெயரிட்டார், பறவைகளுக்கு பெயரிட்டார். ஆனா கர்த்தருக்கென்று ஒரு நாமத்தை அவர் என்ன செய்யல, சொல்லல. ஆனா ஆபிரகாம் சொன்னார். ஆனா முதல் பெண்மணி, அடிமை பெண்ணாகிய ஆகார், எகிப்து தேசத்திலிருந்து வேலைக்கு, அதாவது கிஃப்டாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டவள், ஒரு வேலைக்காரியாய் இருந்த இடத்துல அவள் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு ஒரு புதிய நாமத்தை அவர் சொல்லுகிறார். என்ன நாமம்னா, நீர் என்னை காண்கிற தேவன். அவளுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருந்தது. கடினமாய் நடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, பயங்கரமான தொல்லைகளை அனுபவித்த ஒரு சூழ்நிலை, உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அவளை விசாரிக்க ஒருத்தரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, தேற்றுவதற்கு யாருமே இல்லை. வயிற்றில பிள்ளையோடு அவர் சூர் வனாந்திரத்துக்கு போகிற வழியில வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகார் என்றால் அலைந்து திரிதல் அர்த்தம். அல்லேலூயா. அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம்னா அலைந்து திரிகிற வார்த்தை. 16ஆம் அதிகாரத்துல வயிற்றில பிள்ளையோடு அலைந்து திரிகிறார், சூருக்கு போகிற வழியில வனாந்திரத்துல. 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க பெயர்சபாவின் வனாந்திரத்துல பிள்ளையை பிடித்து கொண்டு அலைந்து திரிகிறாள். அவருடைய வாழ்க்கை அப்படி ஒரு கடினமான வாழ்க்கை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. யாருமே அவளுக்கு இல்லை உதவி செய்வதற்கு, தேற்றுவதற்கு, விசாரிக்க ஒருத்தரும் இல்லை. தனிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவள் அந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். அங்கேதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து, ஆகாரே நீ எங்கே போகிறா, எங்க இருந்து வர, நீ எங்க போற இப்போ அப்படின்னு கேட்கிறார். விசாரிக்கிறார். அவருடைய கடினமான சூழ்நிலையை பார்த்து, அவள் தள்ளப்பட்ட சூழ்நிலையை பார்த்து, கர்த்தர் நிச்சயமா நம்மளை கடந்து போகிறவர் அல்லவே அல்ல. நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ஆகார அடிமை பெண்ணுதான், நன்றி கெட்டவதான். ஹல்லேலூயா. உயர்த்தின ஆண்டவருடைய உயர்வை பெற்ற பொழுது பெருமை அடைந்து, அகத்தை அடைந்து, தன்னுடைய எஜமானி பார்த்து என்ன சாராளை பார்த்து அற்பமா பேசுறா.
ஆனாலும் அப்படிப்பட்ட ஆகாரை கூட ஆண்டவர் கிருபையாய் வழி நடத்தினார். ஏன்னா ஆபிரகாமுடைய வித்து அவள் வயிற்றில் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? அகந்த பெருமை வரவே கூடாது. இந்த ஆகாருக்கு கொஞ்சம் வந்துருச்சு, வயலில் ஆபிரகாமுடைய வித்தை சுமந்த உடனே அவ என்ன செய்யறா? அதுக்கு காரணமாக இருந்த சாராள், அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததே சாரால் தான். வேலைக்காரியை என்ன செஞ்சாங்க? அவருடைய கணவனுக்கு கொடுத்து ஒரு வீட்டில் ஒரு பெரிய அந்தஸ்து, உயர்வு, மேன்மையை, கனத்தை கொடுத்து வைத்திருக்கும் பொழுது அவள் எவ்வளவு தாழ்ந்தவளாக இருக்கணும், தாழ்மையாக இருந்திருக்கணும். ஆனால் அவள் என்ன செய்யலை? வயிற்றில் பிள்ளையை கொடுத்து வந்தவொடனே என்ன செஞ்சிட்டா? அற்பமாக பேச ஆரம்பிச்சிட்டா சாரால. அதனால்தான் அந்த கடினமான சூழ்நிலை அவளுக்கு. அல்லேலூயா. அந்த தொல்லைகள் நிறைந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை வருதுன்னா, நமக்கு வாழ்க்கையில் நிறைய தொல்லைகள் வருதுன்னா, நம்ம எந்தோ ஒரு இடத்துல பெருமை அடைந்து அகந்தை அடைந்து என்ன செய்யணும்? நன்றி இல்லாதவர்களாய் இருப்போம் என்று நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து செயல்படணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய? உன்னுடைய நாச்சியார்கிட்ட கையின் கீழ் அடங்கி இரு. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன சொல்றாரு? கையின் கீழ் அடங்கிரு. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகிற வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கணும். அதுதான் நம்மளால முடியவே முடியாது. அல்லேலூயா. எங்குமே அடங்கி இருக்கவே முடியாது. அவ்வளவு பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி, நீ போய் சாரா இடத்துல அடங்கிற, அவள் கையின் கீழே அடங்கி. அவர் என்ன செஞ்சாலும், அவ உன்னை கொடுமைப்படுத்தின கடினப்படுத்தல, கொஞ்ச நாள் அடங்கி இரு, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும். அல்லேலூயா. இந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் அந்த விசுவாசம் இல்லை, அற்ப விசுவாசம். இவ்வளோ பெரிய தொல்லை வந்ததுக்கே 2 பேருடைய அற்ப விசுவாசம் தான் காரணம். ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் 12ஆம் அதிகாரத்தில். விசுவாசிக்கணும், ஆனால் விசுவாசிக்கல. குறுக்கு வழியில் அவங்களுடைய விரும்புகிறதை தேடிக்கொள்ள முயற்சிக்கும் பொழுதுதான் தொல்லைகள் நமக்கு வருது. குறுக்கு வழியில் போய் நம்ம விரும்புதை நம்ம அடையக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்கும் பொழுது, அவருடைய கையின் கீழ் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இவங்க சாராள ஆபிரகாமும் அப்படி செய்யல. ஆகார் விரும்பினது உடனே என்ன செஞ்சாங்க? முயற்சி செய்து ஆகார் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவள் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில அங்கதான் தேவன் அவளை பார்க்கிறார். நம்முடைய தேவனுக்கு அருமையான பெயர் இருக்கிறது, காண்கிற தேவனா. ஹல்லேலூயா. பைபிளில் பிதாவுக்கு நிறைய பேர் இருக்குது, குமாரனாகி இயேசு கிறிஸ்துக்கு நிறைய பேர் இருக்குது, ஆவியானவருக்கு நிறைய பேர் இருக்குது. அவங்களே கொடுத்தது. பிதாவுக்கு நிறைய பேர், திராட்சை தோட்டக்காரர், யெகோவா ராஃபாவர், யெகோவா தேவன், எரிச்சல் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், எல்லா பேர் இருக்கு. குமாரனாகி இயேசு கிறிஸ்துக்கு நானே நல்ல மெய்ப்பன், ஹல்லேலூயா, ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பா அப்படின்னு இருக்கு. ஆவியானவருக்கு சுட்டரிக்கிற ஆவியானவர், நிலைவரமான ஆவியானவர், தேற்றுகிறவர், வழி நடத்துகிறவர் எல்லாம் இருந்தாலும் பரிசுத்தவான்கள் அவருக்கென்று சில பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார்களாம். 272 நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாமமும் நமக்கு ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆபிரகாம் யெகோவா ஈரேன்னு சொன்னார். யாக்கோபு என்ன சொன்னார்? ஏல் எலோஹின்னு சொன்னார். கிதியோன் என்ன சொன்னார்? யெகோவா ஷாலோம் அப்படின்னாரா. இந்த ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன். அவங்களாம் தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைத்து சொல்றாங்க. ஆனால் இவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தேற்றுவதற்கு ஒருத்தர் இல்லை, உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இல்லை. வனாந்திரனா எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு வெயில் நிறைந்த இடம். அங்கே நிழலுக்கு எதுவுமே ஒதுங்கவே முடியாது, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது, தண்ணீர் இல்லாத இடம், அப்போ இல்லாத இடம் அது. அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் கர்த்தர் அவளை, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ பயப்படாத, யாரும் இல்லை உனக்கு அப்படின்னு நினைக்காத, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 21 பெரிய ஜாதியாக்குவேன் உன் சந்ததி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் காண்கிற தேவனாய் வெளிப்பட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்க போறீங்க? கர்த்தர் இன்றைக்கு என்னை காண்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். இந்த உபவாச கூடைகள் நாம் போகும் பொழுது அவர் என்னை கண்டு எனக்கு என்ன தேவையோ அது கொடுக்க போகிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. காண்கிற தேவன் என்று வெளிப்பட்டு பெரிய ஜாதி ஆக்கினாரா. இன்றைக்கும் அந்த ஜாதி எப்படி இருக்கு? இஸ்ரவேல் இருக்கு, பிரச்சனையாகவே இருக்குதுல்ல. அந்த இஸ்மவேலின் சந்ததி யாருக்கு? அரேபியர்கள். இன்னைக்கும் பிரச்சனை தான் அவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், துஷ்ட மனுஷனா இருப்பான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவனைய பெரிய ஜாதி ஆக்குவேன், அவன் மிகவும் பெருகி அவனுடைய எண்ணிக்கை எண்ண முடியாதாயிருக்கும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். காண்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். எந்த கண்ணீரோடு நீங்க வந்திருக்கீங்களோ, எந்த வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, அதை கடந்து போகிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா.
நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். அதனால தான் அந்த பாட்டு பாடினேன், என் வேதனையை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி. அப்போ இந்த ஆகாரை கண்ட தேவன் இன்றைக்கு எதையெல்லாம் பார்க்க போகிறார்? அது மாத்திரமல்ல, பிறப்பதற்கு முன்பாகவே இஸ்மவேல் என்று பெயரிடப்பட்டவனா அந்த வேதத்தில் முதலாக பிறப்பதற்கு முன்பாக தேவனால் பெயரிடப்பட்டவன் இந்த இஸ்மவேல். அல்லேலூயா. பைபிளில் 7 பேர் இருக்காங்க. ஆனால் காண்கிற தேவன் அவளை கண்டு அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு இஸ்மவேலை கொடுத்து அவன் சந்ததியை மிகவும் பெரிதாக்கி இன்றைக்கும் அந்த சந்ததி இன்னைக்கு செழித்து இருக்கிறது தேசத்தில். அவங்க தான் செழிப்புள்ள தேசத்தில் பாலஸ்தீனியர்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு செழிப்புள்ளவர்களாய் பாருங்க. இந்த ஆகாரு தன்னை கண்ட தேவனை பார்த்து அந்த தன் மகளை தன்னந்தனியாய் வளர்த்து செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்தாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன செய்தியின் தலைப்புனா, நம் தேவன் எதையெல்லாம் பார்க்க போகிறார், காண போகிறார், காண்கிற தேவனாய் எப்படி நமக்கு வெளிப்பட போகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் எப்படி, அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கண்கள் திறந்த கண்களா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவருடைய கண்கள் தூங்காத கண்கள், உறங்காத கண்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லையா. நீங்க 2 நாளாகமம் 16:9 பார்த்தீங்கன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி இங்க உலாவி கொண்டிருக்கிறது. அப்ப திறந்த கண்கள், உறங்காத கண்கள், தூங்காத கண்கள், உலாவி கொண்டிருக்கிற கண்கள், பாலில் நேர்த்தியாய் கழுவப்பட்ட கண்கள், புறாவின் கண்கள். அவருடைய கண்கள் எப்பொழுதும் அந்த புறா அழுதுட்டே இருக்கும். அது கண்ணு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துட்டே இருக்கும். அது அவர் நமக்காக எப்படி இருக்காரா? ஜெபித்து கொண்டே இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு அழுது கொண்டே எனக்காக என் வேதனை, என் கண்ணீரை பார்த்து அவரும் அழுது கொண்டே இருக்கிறார். அப்போ தண்ணீர் நிறைந்த நதியின் ஓரமாய் தங்க புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதித்த கண்களை உடையவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களை காண போகிறார். அல்லேலூயா. காண்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். கர்த்தர் எதையெல்லாம் பார்க்க போகிறார்? ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். முதலாவதாக எடுத்தவர் வாசிங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 33 வரை. இங்க கர்த்தர் எதை கண்டாரா? லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை 31ஆம் வசனத்தில் பார்க்கும். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு. 33ஆம் வசனத்தில் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. ஹல்லேலூயா. முதலாவதாக எதை நாம் காண்கிற தேவனாய் அவர் வெளிப்பட போகிறார்? நாம் அற்பமாய் எண்ணப்படுவதை காண்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. இந்த லேயால் குடும்பத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டாலாம். ஏன்னா அவளுக்குள்ள ஒரு குறைபாடு இருந்தது, சரீர குறைபாடு, கூச்ச பார்வை. அவளுடைய பார்வை கூச்ச பார்வையா இருந்தது. அழகில்லாதவள், நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அவளுக்கு. கணவனோ நேசிக்கல, ஹல்லேலூயா, தகப்பனோ நேசிக்கல, சகோதரியோ அவள் கூட பிறந்த ராகேலும் நேசிக்கல. நேசிக்கப்படாது, யாருமே நேசிக்காத ஒருத்தர் அற்பமா என்னப்பட்ட நம்முடைய குடும்பத்தில். இப்போ யாராவது சரியா படிக்கலைன்னா, வேலை இல்லைன்னா, கொஞ்சம் பணம் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? அற்பமா எண்ணுவோம் இல்லை அவங்கள. மற்றவர்களை பார்க்கல கொஞ்சம் அற்பமா எண்ணுவோம். ஏன்னா இப்படி தான் சமுதாயம், நம்முடைய உலகமே இப்படி தான். நம்முடைய ஏதாவது ஒரு குறைபாடோ ஒரு குறையோ இருக்கும் பொழுது அப்போ நம்ம அற்பமாக எண்ணப்படுவோம். அப்படி அற்பமாக எண்ணப்பட்ட ராகேல் ரொம்ப அழகாக இருந்தாலாம், ரூபவதியாக இருந்தா. ஆனால் இந்த லேயால் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாள். அதை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை பார்த்து அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெறும்படி என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினாராம். ராகேலு கூட அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கல. ஆனால் இந்த கூச்ச பார்வையை தப்சா கண்ணின்னு அவளை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாம் வீட்டில். ஹல்லேலூயா. ஆமாம், உண்மையாக வேத பண்டிதர்கள் அப்படி சொல்லியிருக்காரு, டப்சா கண்ணி அப்படின்ட்டு. சகோதரி எல்லா குடும்பத்தில் எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்களாம், நீ ஒன்றுக்கும் உதவாது, ஒன்று யாருமே கல்யாணம் பண்ணிக்கல, கொஞ்சம் கல்யாணம் டிலே ஆச்சுன்னா என்ன செய்வாங்க, என்ன குறையோ அதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. வயசு 30 ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன குறைன்னு தெரியல,
திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அடிக்கடி அவங்களுக்கு பலவீனமாச்சுன்னா, இல்லை அடிக்கடி பலவீனமாகுது, என்ன பாவம் செஞ்சாங்க தெரியல அப்படின்னு நம்மளை என்ன செய்வாங்க, அற்பமாக எண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாராம். பாருங்க, அவள் எத்தனை பிள்ளைங்க தெரியுங்களா? லேயாளுக்கு 12 கோத்திரத்தில் பாதி கோத்திரம் இவள்து தான். ஹல்லேலூயா. 6 பெண் பிள்ளைகள், 6 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. பாதி கோத்திரமே லேயாள்து தான். அது மாத்திரமல்ல, லேயாள் ஆபிரகாம், சாராள், அப்புறம் ஈசாக்கு, ரெபேக்காள் அடக்கம் பண்ணப்பட்ட மக்பேலா குகையில் போய் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் இந்த ராகேலு வழியிலே பெத்லெகேம் என்னும் ஊருக்கு போகிற, எப்ராத்தா என்னும் ஊருக்கு போகிற வழியிலே அவங்கள அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார்னா ஒருத்தர்னா, நம்ம அற்பமாக எண்ணப்படும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறா பாருங்க, ஒரு குழந்தைய பெற்று என்ன செஞ்சார் கர்த்தர்? அங்கே அழகாக அவர் பேரிடுவாள். எல்லா பிள்ளைகளுக்கும் அவள் பேரிடுவதே நம்ம பேர் வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது வேதத்தின் அடிப்படையில் பார்த்து பேர் வைக்கணும். ரூபன் பேர் வைக்கிறார், கர்த்தர் பார்த்தார். சிமியோனுக்கு பேர் வைக்கிறார், கர்த்தர் கேட்டார். லேவிக்கு பேர் வைக்கிறார், சேருதல். யூதாக்கு பேர் வைக்கிறார், கர்த்தரை துதிப்பேன். இசக்காருக்கு பேர் வைக்கிறார், பலன் கூலி. செபுலோனுக்கு பேர் வைக்கிறார், வாசம் பண்ணுவார். அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இப்பொழுது கர்த்தர் என்னுடைய கணவன் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்டருளினார் சிமியோன்னு சொல்லி. இப்போ ஒருத்தருக்கு அழகாக பேர் வைப்பதை பார்ப்போம். இந்த 6 கோத்திரத்தில் 2 கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதில் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்தில் யார் வராங்க? மோசே, ஆரோன், அதுக்கப்புறம் சகரியா, யோவான் ஸ்நானகன், அவங்களாம் வராங்க. யூதா கோத்திரத்தில் தாவீது, சாலமோன், தானியேல், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு மேன்மை பார்த்தீங்களா? அற்பமாக எண்ணப்படுறீங்களா? சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை யாருன்னா அற்பமாக எண்ணப்பட்ட ரொம்ப கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களை தான் ஆண்டவர் பார்க்குறார். யார் மத்தியில், குடும்பத்திலையோ, சமுதாயத்திலோ, சபையிலையோ. நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பைபிள் தூக்குனா அற்பமாக என்றாங்க சில பேர். பைபிள் தூக்கிட்டு அவனை ஈஸியாக அடிச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம், காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு பக்கத்தில் அவங்களை பார்த்து, அவங்க அற்பமாக எண்ணப்படுகிறதை பார்த்து கண்டு அவங்கள ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டுக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களை லேயாளை போல அவர் சொல்கிறார், என் கர்த்தர் எனக்கு நல்ல ஈவை தந்தார். நீங்கள் அதே 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பற்றி, அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அப்போ நல்ல ஈவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அற்பமாக எண்ணப்படும் பொழுது, இந்த லேயாள் ரொம்ப அமைதியாக இருந்தாலாம். தங்கச்சி எதுவும் குறை சொல்லலை, கணவனை குறை சொல்லலை, அப்பாவை குறை சொல்லலை, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. ஆனால் நேசிக்கல, கணவன் நேசிக்கவே இல்லை. இருந்தாலும் பொறுமையாக இருந்தனால பாதி கோத்திரம் அவள் பக்கம் வந்தது. 6 அல்லேலூயா கோத்திரங்கள் அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 2 கோத்திரம் விசேஷமாய், லேவி கோத்திரம், யூதா கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற அவ்வளோ பெரிய பாக்கியத்தை, மேன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ அற்பமாய் எண்ணப்படும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலையே படக்கூடாது. ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்டு அவளை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்ல ஈவை கொடுத்தார். 2வது பார்த்தீங்கன்னா, அடுத்து வாசிங்க, 1 சாமுவேல் 1:11 நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1. அமேன். போதும்பா. இங்கே யார் பார்க்குறோம்? 2வது காண்கிற தேவன் எதை காண்கிறார்? முதலாவதாக அற்பமாய் எண்ணப்படுவதை காண்கிறார். 2வது சிறுமையை காண்கிறார். அல்லேலூயா. அன்னாள் ஜெபிக்கிறா, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அப்படின்னு சொல்றா. அப்ப சிறுமை இங்க என்ன அன்னாளுக்கு பிரச்சனைனா, அவள் அங்க லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால், இவளுடைய பிரச்சனை குழந்தை இல்லை. அப்ப சிறுமைனா இல்லை என்ற சூழ்நிலையில் வரும்போது நாம் சிறுமைப்படுத்தப்படுவோம். குழந்தை இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, அப்புறம் ஏற்ற துணை இல்லை, அப்புறம் என்னது, வீடு இல்லை, வாகனம் இல்லை அப்படின்னா நம்ம சிறுமைப்படுத்தப்படுவோம். அப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட அன்னாலே கர்த்தர் கேட்டருளி. அல்லேலூயா. அப்போ அவர் ஜெபிக்கிற, ஆலயத்தில் ஜெபிக்கிறா, ஆலயத்தில் அழுது ஜெபிக்கிறா. எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் முழுவதும், இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் ஜெபிச்சாலாம். அப்போ உபவாசத்தோடு அவ ஜெபிச்சிருக்கிறா. மனம் கசந்து அழுதாலாம், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாலாம். ஹல்லேலூயா. பொருத்தனை பண்றா.
திட்டவட்டமா ஜெபிக்கிறா. ஒரு ஆண் குழந்தையை நீங்க கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தா அவனை உமக்கென்று என்ன செய்வான், கர்த்தருக்கென்றே உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு திட்டவட்டமா அவர் ஜெபம் பண்றான். கர்த்தருக்கு கொடுக்கணும்னா கர்த்தர் ஈஸியா வந்து வாங்கிடுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குன்னு சொன்னா அது வாங்கி கொடுத்துருவார் நமக்கு. பாருங்க, அப்புறம் அவன் என்ன செய்யலையா, அவள் ஜெபிச்சுட்டு மனம் கசந்து அழுது போய் ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு போறா. அங்கே ஏலியனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. அதற்கு ஏலி, நீ சமாதானத்துடைய போவோம். நீங்க 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அப்படி சொன்னோனே அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாய் இல்லை. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி என்னை கடாட்சித்தார். எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாரு? கேட்டது ஒன்னே ஒன்று தான் கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டவர் கேளாதவற்று மேலும் 5 பிள்ளைகளை கொடுத்து அவளை என்ன செஞ்ச. அப்புறம் அந்த சாமுவேல் தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி. வேதத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டு இருக்கும், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தாராம். ஹல்லேலூயா. அவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அவனுடைய வார்த்தை எல்லா வார்த்தைகளும் ஒன்றையாகில தரையிலே போக விடவில்லையா கர்த்தர். எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்களா. சிறுமைப்பட்ட அன்னாளை கர்த்தர் கண்டு அவளை எவ்வளோ பிளெஸ்ஸிங் பண்ணார். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை தேசத்துக்கு கொடுத்து அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவள் பாடுகிற பாட்டு தான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னாள் பாடுகிற பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் மரியாள் பாட்டு, அண்ணா பாட்டு, மிரியாம் பாட்டுலாம் நீங்கள் வாசிங்க. அவள் கர்த்தர் செய்த நன்மை நினைத்து அவள் பாடுறா. என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கு, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென். என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை அப்படின்னு பயங்கரமா அவங்க பாடுறாங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அண்ணா பாடுறாங்க, அவ்வளோ பாட்டு பாடுறாங்க. அண்ணாள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் சிறுமைப்படுத்திருக்கலாம். ஒருவேளை சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரவற்றவளை, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கு, உன் வாசல்களை மாணிக்க கற்களுமாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். சிறுமைப்பட்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. சிறுமைப்பட்டால் ஆண்டவர் ஒரு நாளை கைவிடவே மாட்டார். ஒருவேளை எது இல்லை என்று நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களோ, ஏதோ ஒரு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், அதை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற தேவனாய், ஹல்லேலூயா, அவனுடைய உபவாசத்தை பண்டிகையாய் மாற்றப் போகிற தேவனாய் இருந்திருக்கிறார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாய் தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குற தேவனா. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி யோசிப்பு தன்னுடைய மகனுக்கு என்ன பேர் வைக்கிறார்? எப்ராயிமின் என்று பேர் வைக்கிறார். சிறுமைப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பழுக பண்ணுவார். ஏன் சிறுமைப்படுத்துறாரு? ஏன் அன்னாளுக்கு இந்த சிறுமை? பிற்காலத்தில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை உனக்கு கொடுக்கும் பொருட்டு, ஹல்லேலூயா, பிற்காலத்தில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு இப்போ ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்துறார். அப்போ அந்த காலத்தில் நம்ம என்ன, அன்னாளை போய் ஜெபிக்கணும். அம்மா முறுமுறுக்கூடாது, அங்கலாய்க்கூடாது. அன்னாள் போய் தேவ சமூகத்தில் சீலோவில் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அவள் அழுது ஜெபிக்கிறா. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவள் சூழ்நிலையை மாற்றி அங்கே காண்கிற தேவனாய் அவள் சிறுமையை கண்டு பெரிய பிளஸ்ஸிங்கை கொடுத்தாரு. எவ்வளோ? சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் நமக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், கர்த்தர் அதற்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமி கூட சொல்லுவாங்க, என்னை வந்து நகோமி சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதே நகோமி 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்று எல்லாரும் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் சொன்னாங்களாம். யாருக்கு பிறந்தது பிள்ளை? ரூத்துக்கும் போவாசுக்கு பிறந்தது. ஆனால் அங்கே நகோமிக்கு எல்லாம் சொல்கிறாங்க, ஜனங்கள்லாம் பந்து ஜனங்களை வந்து நகோமிக்கு ஒரு பிள்ளை வளர்ந்தது என்று சொல்லி அவள் அந்த பிள்ளையை தன் மடியில் எடுத்து வளர்க்கிற தாயாய் மாறினாளாம். ஒருவேளை மசந்து போய் வந்திருக்கலாம், மாறாவை போல என் வாழ்க்கை கசப்பா இருக்குது, சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். கர்த்தர் ஹல்லேலூயா, அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது என்று சொல்லி சாமுவேல் பேரை பிரஸ்தாபமாக்கின, பேரை பிரஸ்தாபப்படுத்தின தேவன், கொம்பை உயர செய்த தேவன், பேரை பெருமைப்படுத்தின தேவன். உங்களுடைய சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவராய், ஹல்லேலூயா, நீங்க அன்னாளை போல பாடுகிறவர்களாய், கர்த்தரை துதிக்கிற மாதிரி, கம்பீரித்து பாடுகிற மாதிரி கர்த்தர் காரியங்களை செய்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. முதலாய் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை காண்கிற தேவனாய் வெளிப்பட்டார். 2வது அன்னாள், சிறுமைப்படுத்தப்பட்ட அன்னாளை கண்டார். 3வதாக படிங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். ஆமென், அல்லேலூயா. இங்க எதை கண்டாரா? ஒடுக்குதலை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை காண்கிற தேவன், சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை காண்கிற தேவன், மூன்றாவதாக உன் ஒடுக்குதலை காண்கிற தேவன். இங்க யார் ஒடுக்குறா? பார்வோன் ஒடுக்குறான் தேவ ஜனங்களை. 2 பேர் தாங்க. 2 4 மாறுது, 4 12 மாறுது, 12 70 மாறுது. புரியுதா உங்களுக்கு கணக்கு? 2 4 மாறுது, 4 12 மாறுது, 12 70 மாறி எகிப்துக்கு போறாங்க. தானியத்துக்காக போறாங்க. அங்க போய் எப்படி மாறுறாங்களா இந்த ஜனங்கள்? சிறுமை எளிமையுமான இந்த ஜாதி பலத்த ஜாதியா மாறுச்சான். ஹல்லேலூயா. பலத்த ஜாதியா மாறினோடனே அங்க இருக்கிற ராஜாக்கு பயம் வந்துருச்சு. ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா இவங்க நமக்கு எதிராக செயல்பட்டு, ஏன்னா பலத்த ஜாதியா இருக்கிறான், ஒருத்தனும் காண்டாமிருத்துக்கு ஒத்த பலனை பால சிங்கத்தை போல துஷ்ட சிங்கத்தை போல இருக்கிறான். அப்போ ஏதாவது வந்தா இவங்க நமக்கு எதிராக எழும்பிட்டா அவ்வளவுதான் நம்ம கதி அப்படி சொல்லிட்டு இந்த பார்வன் பாருங்க ஒடுக்குறான் தேவ ஜனங்களை. இவங்க பழுகி பெருகாதபடிக்கு ஒடுக்கினான். இன்னைக்கு நம்மளுடைய பெருக்கத்தை பார்த்து கூட அப்படிதான் செய்வாங்க ஜனங்கள், ஒடுக்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. அவன் எப்படி ஒடுக்குனா, நீங்க 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சுமை சுமக்கிற வேலையினால ஒடுக்கினா, கொடுமையா வேலை வாங்கினா, அவருடைய ஜீவனை கசப்பாக்கினா, அப்புறம் கொடுமையா நடத்தினா, ஆண் பிள்ளைகளை எல்லாம் வர சாகடிச்சான். இப்படியாய் ஒடுக்குதலிலிருந்து ஆண்டவர் செய்கிறார். உன் ஒடுக்குதலை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் நீ இடுகிற வேதனையை நான் கேட்டு ஆண்டவர் விடுதலையும் மீட்பை அங்கே கொடுத்தார். அல்லேலூயா. ஒடுக்குதலுக்கு பதிலாக விசாலமான இடத்துல அவர்களை கொண்டு போய் வைத்தார். ஹல்லேலூயா. கானான் என்ற தேசத்தை கையளித்தார். நல்ல அருமையான வெறுமையானதே. ஆண்டவர் கானான் தேசத்தை போய் இவங்க ஒடுக்கப்படுகிறாங்க தேசத்துல, அப்படியே பயங்கரமான கொடுமையை அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. விசாரணைக்கான அடி, செம்ம அடி, ஜாட்டினால அடி, வேலை கடினமாக வாங்குறான். ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்யணும்? நம்ம 12 ஹவர்ஸ் தானே ஒரு நாளைக்கு. இவங்கள ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் கிடையாது. அப்படிப்பட்ட ஒடுக்குதலை கண்ட தேவன் அவர்களை ஒரு ரட்சகனை அவங்களுக்காக எழுப்பி என்ன செய்கிறாரு? விடுதலையும் மீட்பையும் கொடுத்து, அதுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுக்காக அந்த கானானில் போய் எத்தனை பேரை சாகடிக்கிறாரு. 7 ஜாதியை துரத்துறாரு, 31 ராஜாக்களை காலி பண்ணுறாரு. பாருங்க நமக்காக ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒடுக்கப்படுறீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் வேலை செஞ்சுனுக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு கானான் வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கானான் நமக்காக ஆயத்தப்படுத்தி அதை கொண்டு போனோன்னா நீ இங்கே உன்னை ஒடுக்குதல் நடக்கும் தான், அந்த ப்ராசஸ் நடக்கும் தான். அதில் நம்ம அமைதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். இந்த ஒடுக்குதல் முடிஞ்ச பிறகு உடனே நைட்டோடு நைட்டு எல்லாம் என்ன செய்கிறாங்க? பஸ்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவங்களுக்காக தெளிக்கப்படுகிறது. சங்கார தூதன் போய் எல்லாரையும் சங்கரிக்கிறான். பயங்கரமான கூக்குரல் அங்கே எகிப்தில் உண்டாகிறது. நைட்டோடு நைட்டு நீங்கள் காலி பண்ணின்னு போன சும்மா போல வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா 430 வருஷம் வேலை செஞ்சாங்கல்ல, சும்மா அனுப்ப முடியும்? எல்லாத்துக்கும் ஆண்டவர் டபுளாக கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ பிரயாசப்பட்ட, நீ முயற்சி செய்த எல்லா பிரயாசத்துக்கும் டபுள் மடங்கு போஷன். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. பெரிய விடுதலை, மீட்பு. அங்கே போய் சுதந்திரமாக அவங்க கட்டாத வீடு, வெட்டாத துறவு, நடாத தோப்பு. அல்லேலூயா. உபாகம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிரப்பாத எல்லாமே வீடுகளில் ஒன்றுமே செய்யலை. அவங்க போய் அழகாக ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காரு. அங்கே போய் அழகாக அவங்க என்ன செய்கிறாங்க? ஸ்டே பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஒடுக்கப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன் ஒடுக்குதலை கண்டு உன்னை விசாலமான இடத்துல கொண்டு போய், அல்லேலூயா, ஒரு பெரிய விடுதலை மீட்பையும் கொடுத்து விசாலமான இடத்துல அவர் கொண்டு போய் வைக்கிற தேவனாக இருக்கிறார். சீக்கிரம் 2 சொல்லி நான் முடிச்சிடறேன். 4ஆவதாக யோவான் 5:6 எடுத்து வாசிங்க. எதை காண்கிற தேவன், எப்படிப்பட்ட தேவனாய் இன்றைக்கு நமக்கு வெளிப்பட போகிறார். யோவான் 5:6. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு போதும்பா. இங்கே என்ன பண்றாரு? இங்கே ஒரு பையன் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அங்கே இருந்தான். படுத்திருந்த இயேசு அவனை கண்டு. எதை காண்கிற தேவனாய் இருக்கிறார்? நம்முடைய பலவீனத்தை காண்கிற தேவன், அற்பமாய் எண்ணப்பட்டதை காண்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களை காண்கிற தேவன், அடுத்தது ஒடுக்கப்படுதலை காண்கிற தேவன். இங்கே நம்முடைய பலவீனத்தை 38 வருஷமா பாருங்க, ஒருத்தரும் இல்லையா? அவன் சொல்றான் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் இல்லைன்னு, பக்கவாதம்,
ஃபுல்லாக செயலிழந்து போச்சு. 2 கையும் 2 காலை அவனுக்கு தூக்கின்னு கூட போகிறதுக்கு யாருமே இல்லை. 38 வருஷமாக கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான். ஒருத்தராவது பார்த்தீங்கன்னா பரிதாபப்பட்டு இன்னைக்கு நீ போய் குழி, ஒரு தேவதூதன் வந்து கலக்கிறாளா, இன்னைக்கு நீ போய் குதிச்சிரு, நாங்களாம் நாளைக்கு பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட ஒருத்தரும் சொல்லலை. அதை காண்கிற தேவன், அல்லேலூயா, நம்முடைய தேவன் அதை காண்கிற தேவன். அவன் 38 வருஷம் அவன் சொல்கிறான், பிரயாசப்படுறேன் நான் போய் நிற்கிறேன். அது கூட யாராவது ஒருத்தர், நீங்கள் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் வந்து முந்தி இறங்கி விடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் போய் அப்போ ஒவ்வொரு நாளும் பிரயாசம் பண்ணி போய் கிட்ட போய் நின்றுப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் தவழ்ந்து தான் போவான், தவழ்ந்து போய் ஒவ்வொரு நாளும் இருப்பான். பாருங்க மனுஷனுங்க எப்படி இருக்காங்க பாரு. ஒரு நாள் நீ போப்பா, இன்னைக்கு நீ அந்த தேவதூதன் கலக்கப்படும் போது ஒரு நாள் இன்னைக்கு நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லல. அவன் போய் இடத்துக்குள்ள முந்தி என்ன செய்யறானா, முந்தி வேறொருவன் வந்து முந்தி கொள்ளுகிறான். அப்போ ஆண்டவர் பலவீனத்தை காண்கிற தேவனா இருக்கிறார். அவனுடைய கண்ணெல்லாம் எதை பார்த்துச்சுன்னா, அந்த குளம் எப்போ கலக்கப்படும், அப்புறம் யாராவது ஒரு மனுஷன் வந்தா என்னை தூக்கின்னு போய் விடுறதுக்கு யாராவது ஒருத்தர், அதுதான் அவன் மேல் நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவர் போய் எல்லார்கிட்டே கேட்குறாரு, வியாதிஸ்கிட்ட போயிட்டு நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு யார்கிட்ட கேட்கல, விசுவாசிக்கிறியான்னு தான் கேட்குறாரு எல்லார்கிட்டையும். நீ விசுவாசிக்கிறியா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, விசுவாசிக்கிறியா எல்லா இடத்துலையும் கேட்பாரு வியாதியஸ்தர்களுக்கு குணம். ஆனால் இவங்கிட்ட போய் விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. அப்போ அவனுடைய விருப்பம் அதுதானே, சுகம் அடைய வேண்டும் தானே என் விருப்பம். நமக்கு ஒரு பலவீனம் வந்தால் சுகம் அடையணும், அதுதான் எல்லாருடைய விருப்பமும். ஏன் ஆண்டவர் அப்படி கேட்டார்னா, அவனுடைய கண்கள் அந்த தூதனை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், ஏதாவது ஒரு மனுஷன் வந்து எனக்கு உதவி செய்வானா அதை தான் பார்த்துட்டு இருக்கான். அதனால தான் ஆண்டவர் கேட்குறேன், விரும்புகிறாயா? ஆமாம் நான் விரும்புகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்போ என்ன பாரு. இப்போ கர்த்தரை பார்க்கும்பொழுது அவனுக்கு என்ன, பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம பரிகாரியாக இருக்கிறார். இத்தனை பேர் நம்ம வசனம் படிக்கிறோம், எகிப்திற்கு வர பண்ணின வியாதி ஒன்றையும் வர பண்ண மாட்டார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் எதனா டெஸ்ட் எடுக்க சொல்லும் போது பயமாக இருக்குது. போன மாதத்தில் எனக்கு ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. டெஸ்ட் எடுக்க சொன்னாலே பயமாக இருக்குது. இவ்வளோ ரத்தம் எடுக்கிறாங்க எல்லாத்துலேயுமே, சுகர் இருக்குதா, பிபி இருக்குது, எல்லாத்துக்குமே இவ்வளோ ஒரு பாட்டில் இவ்வளோ ரத்தம் எடுத்தால் நம்ம உடம்புல எங்கே ரத்தம் இருக்கும், எதுக்கு அவ்வளோ எடுக்கிற, கொஞ்சம் எடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. அப்படி டெஸ்ட் பண்ணாலே பயமாக இருக்குது. பார்த்தா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படின்னா பயம் இருக்காதான் இருக்குது. அப்போ நம்ம சுகத்தை விரும்ப ஆசைப்படுவோம்ல. அப்போ ஆண்டவர் அது வேறு இல்லைன்னா தைராய்டு இருக்கா இன்னொரு போனால் அங்கே ஒரு டெஸ்ட்டு, அங்கே போனால் குத்தி இவ்வளோ எடுக்கிறாங்க. பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. நல்லா ஹாஸ்பிட்டல் போகவே கூடாதுன்னு நினச்சேன். ஆண்டவர் இப்படியே இருக்கட்டும், நம்ம இந்த ஆண்டவர் கண்டிப்பாக சுகத்தை தருகிறார். அவருடைய தழும்புகளில் சுகம் இருக்குது, வார்த்தையில் சுகம் இருக்குது, அவருடைய வஸ்திரத்தில் சுகம் இருக்குது. அல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டால ஒரு ஸ்திரீ அதில் வல்லமை இருக்குன்னு விசுவாசத்து போய் தொடுறாள். வார்த்தையில் வேலைக்கார சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போதும், எங்கள் வேலைக்காரங்க சொஸ்தமாயிட்டு நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை அப்படின்னா. அப்போ அந்த விசுவாசம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஏசாயா 53:5 எழுதி வச்சிருக்கிறாரு. பேதுரு சொல்றார், குணமானீர்கள். அல்லேலூயா. எகிப்திற்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், நான் தான் உங்கள் பரிகாரி. உண்மையாக 100க்கு 100 நம்ம விசுவாசித்து டெஸ்டெல்லாம் எடுக்கணும் தான், அதுக்காக நான் எடுக்கலாம் சொல்லக்கூடாது. எடுத்து ஆண்டவரை விசுவாசிக்கணும். 100க்கு 100 அவரை விசுவாசிக்கும் கர்த்தர் நிச்சயமாக வியாதியை கொடுக்க மாட்டார், பலவீனம் வராது. வந்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பலவீனத்தை கண்டு எத்தனை வருஷம், 38 வருஷமா 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவர் போய் பக்கத்திலே போய் சொத்தமாக்குனார். அப்போது நம்முடைய வியாதியை, பலவீனத்தை, எத்தனை வருஷமா இந்த வியாதினால நான் கஷ்டப்படுறேன், இந்த நோயினால கஷ்டப்படுறேன், இந்த மாத்திரையை சாப்பிட்டு வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய பலவீனத்தை காண்கிற தேவனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்தை கண்டு அவர் அற்புத சுகம் அவர் கொடுத்துட்டா. எத்தனை பேர் சொல்றீங்க அது நிரந்தரமான சுகம்? ஹல்லேலூயா. அவர் ஒரு சுகத்தை கொடுத்துட்டா அது தற்காலிகமே கிடையவே கிடையாது, அது நிரந்தரமான சுகம்தான். ஹல்லேலூயா. அது கடைசி வரைக்கும் அதுதான் யாவே ரொஃபேக்கா அப்படின்னா நிரந்தரமான சுகத்தை கொடுக்கிறவர். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பலவீனத்தை கண்டு நமக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள், சிறுமைப்படுத்தப்பட்ட அன்னாள், ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், இங்க வியாதியாய் 38 வருஷமா வியாதியாய் இருந்த மனுஷனே அங்க ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை காண்கிற தேவனாய் வெளிப்பட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அற்புதமோ, என்ன வேண்டுமோ அதை கொடுக்கிற தேவனாய் வெளிப்பட்டார். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 19:5 வாசிக்க கேட்போம். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 5 என்ன சொல்லப்படுகிறது? சகேயுவே, அவர்
5வது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கடைசியா எதை நம்ம காண்கிற தேவன்? நம்முடைய வாஞ்சையை காண்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க சகேயுடைய வாஞ்சை என்னது? எப்படிப்பட்டவர்? நீங்க 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால ஜனக்கூட்டத்துக்குள்ளே காணக்கூடும். ஏன்னா அவ்வளோ திரளான கூட்டம். ஆண்டவர் சுற்றி எப்பவுமே எத்தனை பேர்? 5000 பேர், 10,000 பேர் நிற்பாங்க, கூட நெருக்கி நிற்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் குள்ளன், ஆயக்காரன், ஜனங்கள்லாம் வெறுக்கிறவன், போய் தள்ளி விட்டுருவாங்க. நீ ஏண்டா வந்த பாவின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? ஒரு காட்டாத்தி மரத்தின் மேலே போய் ஏறி, அவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி இவ்வளோ கேள்விப்படுறேன்னு, இவ்வளோ வியாதியஸ்தர் குணமாகறாங்க, அற்புதங்களை செய்கிறாரு, திராட்சரசம் தண்ணீராக மாறுது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு, சப்பானிகள் குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, நடக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் முகம் எப்படி இருக்கும்? அவருடைய கண்ணு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் எப்படி இருக்கும்? அவர் ஆசீர்வதிக்கிற கரங்கள், அவருடைய பாதங்கள் அழகா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆசையா அந்த மரத்தில் மேலே ஏறி நிற்கிறான். ஆண்டவர் நம்ம நேராக அப்படி போனோன்னா பக்கத்தில் பார்ப்போம், ஹல்லேலூயா, இந்த பக்கம் பார்ப்போம், அந்த பக்கம் ஜனம் நிறைய இருக்குதா, கூட்டம் நிறைய இருக்குதா, சந்தோஷம். மேலே யாராவது பார்ப்போமா? ஏதாவது மேலேருந்து விழுதா தான் பார்ப்போம். நல்லா கூட்டம், செம்ம கூட்டம், இன்னைக்கு உபவாச கூடிகள் சூப்பர் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பார்ப்போம். நம்ம ஆண்டவருக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றாங்க, எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்தது, எத்தனை பேர் விடுதலை பெற்றாங்க, எத்தனை பேர் கட்டுகள், அதை தான் பார்ப்போம். ஆனால் அவர் பாருங்க, அண்ணாந்து பார்த்தார மேலே. அவருக்கு தெரியும் ஒருத்தன் வாஞ்சியோடு மேலே தொங்கின்னு இருக்கிறான் மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்ற, சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க போகிறேன். யாரெல்லாம் இன்னைக்கு வாஞ்சியோடு வந்திருக்கீங்க? கரங்களை வைத்து. நான் இன்னைக்கு வாஞ்சியோடு வந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு மெசேஜ் கொடுத்ததுனால இல்லை, எப்பொழுதுமே உபவாச கூடைக்கு நான் வாஞ்சியோடு வருவேன். ஏன்னா உபவாசத்தோடு நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமாக இங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு போகும்பொழுது அவன் நினைக்கிறாரு சும்மா எல்லா கூட்டம் நடத்துகிறான்ல, நம்ம வாஞ்சியோடு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வரணும். அல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கிற வாஞ்சை நம்மக்கிட்ட யாருக்கிட்ட போய் இருக்காது தெரியுங்களா? அவ்வளோ டயர்டாக கூட நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். வாஞ்சியோடு ஒவ்வொரு கூட்டத்தையும், ஒவ்வொரு மீட்டிங்கும், ஒவ்வொரு செக்ஷனும் பார்ப்பார், சாப்பாடு எல்லாத்தையும் விசாரிப்பார். வாஞ்சியோடு செஞ்சேன்னா ரட்சிப்பு உன் வீட்டுக்கு வரும். ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர. ரட்சிப்புனா என்ன தெரியுங்களா? வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வருதா ரட்சிப்பு. எதுல இருந்து வெளியே கொண்டு வரணுமோ உன்னை வெளியே கொண்டு வருவார். அது மாத்திரம் இல்லை, சகேயுக்கு கிடைத்தது ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். ஜனங்களால வெறுக்கப்படுகிற ஆயக்காரன், வரி வசூலிப்போம், எல்லார்கிட்ட அநியாயமா வாங்குறவன். யாராவது ஜனங்கள் நேசிப்பாங்களா? வட்டி கொடுத்துட்டு நம்ம கடன் வாங்கிட்டு வட்டி கொடுத்து வந்தோன்னா அவனை எப்படி திட்டுவோம், சபிப்போம், வர்ற வழியில செத்து போனோம், நாசமா போனோம், கடன் வாங்கிடுவோம், கொடுக்கறதுக்கு அழுகணுமோ. அப்படிதான் இவனும் திட்டிருப்பாங்க, சபிச்சிருப்பாங்க, அப்படியே வெறுத்திருப்பாங்க ஜனங்க. ஆனா அவனை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாப்பா, உன் வீட்டில் நான் தான்ப்பா இன்னைக்கு தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவியான வீட்டில் தேடி போய் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து, மனம் திருப்புதலை கொடுத்து, ஆண்டவரே யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கிட்டேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன், நாளை தனியாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அவன் அநியாயமாக வாங்கியிருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஆண்டவர் உன் வீட்டில் இருந்து நீ ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரனா என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு 12ஆம் வசனத்தில் கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு அப்படியே வந்திருக்கும். பெரிய ஜாதி ஆக்கியிருப்பாரு, உன் பேரை பெருமைப்படுத்திருப்பாரு, ஆசீர்வாதமாக வச்சிருப்பாரு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், பூமியில் வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள்ள ஆசை, அதற்கு பிறப்பாடு. அல்லேலூயா. அப்படி நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். அல்லேலூயா. எந்த நீங்கள் சூழ்நிலை வந்திருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்க போகிறார், இருதயத்தை பார்க்க போகிறார், உள்ளத்தின் ஆழத்தை அவர் நோக்கி பார்க்கிறவர், கண்ணீரை பார்க்கிறவர், வேதனையை பார்க்கிறவர். யாருமே கடந்து போகவே மாட்டார். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆகார போல இருந்தாலும், லேயாளை போல இருந்தாலும், அண்ணாளை போல இருந்தாலும், கர்த்தர் நீ வெறுமையாக இருக்கும் பொழுது, நீ கண்ணீரோடு இருக்கும்போது, உபவாசத்தோடு அவரை வாஞ்சையோடு தேடும் பொழுது, வாஞ்சியோடு ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சியோடு ஆண்டவர் ஆராதிங்க, வாஞ்சையோடு. அதுதான் தாவீது சொல்வார். 63ஆம் சங்கீதம் ரொம்ப ரொம்ப இஷ்டமான சங்கீதம். என்ன சொல்ல? என் தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாங்கமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். வாஞ்சையா நம்ம ஆண்டவரை தேடுறோமா? மானு அந்த தண்ணீரை அந்த மிருகங்கள் துரத்தப்படும் போது அந்த தண்ணீரை பார்க்கறதுக்கு வாஞ்சையா ஓடுமா. எங்கேயாவது தண்ணீர் போல அந்த வெயில் பட்டு அந்த மணல் கூட தண்ணீரா தெரியுமா, அது கூட வாஞ்சையா தேடி அதுகிட்ட போகும் பொழுது அந்த தண்ணீருடைய வாசனை இதை மறைத்து கொள்ளுமா, அந்த மானை மிருகங்கள் வராதான். அப்படிப்பட்ட இருதயத்தோடு தாவீது தேடினார் ஆண்டவரை. வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும். நம்ம தாகமாக வருமா? ஏதோ கூப்பிட்டாரு, அவர் திட்டுவார், பயந்து போய் வரோம்.
பயம், அண்ணன் பயம், ஐயோ திட்டுவார், பயந்துன்னு வரல. கர்த்தர் மேலே வாஞ்சையாய் தாகத்தோடு வரும் பொழுது, பயம் இருக்கணும் தான், நான் நன்மையாக சந்தோஷப்படுறேன். அண்ணனுக்கு பயப்படுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். பெரியவங்களுக்கு பயந்து நடக்கணும், கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும் தான். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் வாஞ்சையை சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டோடு வாங்கலாம். நான் கர்த்தரை இன்னைக்கு பார்க்க வரேன், அவரோட பேச வரேன், அவரை நான் உயர்த்த வரேன், அவரிடத்தில் ஜெபம் பண்ண வரேன், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறேன். ஜெபிக்கும் போது நாம் அவர்கிட்ட பேசணும், அவருடைய வார்த்தையை கேட்கும்போது அவர் நம்மகிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வாஞ்சியோடு நம்ம வரும் பொழுது அவர் நம்மை காண்கிற தேவனாய், ஆமென். சகேயுவை கண்டு நின்று, ஆண்டவர் நடந்து போகிறவர் நின்று அண்ணாந்து பார்த்து கூப்பிட்டார். அதுமாரி நீங்கள் வாஞ்சியாக வந்தீங்கன்னா உங்களை நின்று ஸ்பெஷலாக உங்களை என்ன சொல்வது, வரவேற்பார். அல்லேலூயா. வாஞ்சியோடு வந்து ஆண்டவருடைய வார்த்தை தாகத்தோடு கேட்கும் பொழுது ரட்சிப்பு மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் ஆபிரகாமனுக்கு குமாரனா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் இழந்து ஒருவேளை அவன் ஏதாவது இழந்து போயிருந்தா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருப்பார். இழந்து போன ஆத்துமாக்களை தேடலாம் ஆண்டவர். அந்த வாஞ்சை, இழந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவர் பக்கம் சேரணும்னு நம்ம வாஞ்சியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாற்ற அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க எல்லாரும், நீர் என்னை காண்கிற தேவன். அப்பா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை காண்கிற தேவன். என் சிறுமையின் நாட்களை நீர் காண்கிற தேவன். நான் ஒடுக்கப்பட்ட ஒடுக்குதலை காண்கிற தேவன். என்னுடைய பலவீனத்தை நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே சப்பா, வாஞ்சையை தாகத்தை காண்கிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த உபவாச நாளிலே கூட தகப்பனே, கர்த்தாவே, ஒரு கூட்ட ஜனமாய் உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ராஜா, நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கிற தேவன், எங்களுடைய அங்கலாய்ப்பை நீர் காண்கிற தேவன், எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை, உள்ளந்தெரியங்களை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். லேயாளுக்கு வெளிப்பட்ட தேவன், அன்னாளுக்கு வெளிப்பட்ட தேவன், ஆண்டவரே ஒடுக்கப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்ட தேவன், சகையுக்கு வெளிப்பட்ட தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, 38 வருஷமா வியாதியாயிருந்த அந்த ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பெதஸ்தா குளத்தருகில் படுத்திருந்த அந்த மனிதனை கண்டு அப்பா அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் ஆண்டவரே அப்பா ஒடுக்கமில்லாத விசாலத்தையும் கொடுத்து ஆண்டவரே கர்த்தா அவர்கள் பேரை பெருமைப்படுத்தி பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரே அப்பா அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்தது போல அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் எந்த பாரங்களோடு எந்த சூழ்நிலைகளோடு வந்திருக்கிறாங்க எனக்கு தெரியாதப்பா, நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அப்பா அவர்களுடைய சூழ்நிலைகள் மாறுபடியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவருடைய வேதனைகள் மாறுபடியாய் ஜெபிக்கிறேன், அவருடைய உபத்திரவங்கள் மாறுபடியாய் ஜெபிக்கிறேன், அவருடைய கஷ்டங்கள் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை மாறுபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அவருடைய வேதனை கண்டு ஆண்டவரே ராஜா அவர்களுக்கு அற்புத சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவனுடைய பண்டிகை ஆண்டவர் உபவாசம் இயேசுவின் நாமத்தினால பண்டிகையாய் மாறுபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இன்னும் நாட்களிலே அவர்கள் வந்து சாட்சியாய் சொல்ல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டும்படியாய் உடைய வல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.